வணக்கம். ஒரு சந்தோஷமான இனிமையான காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் ஒரு விசேட நேர்காணலின் ஊடாக. அந்த வகையில் நாங்கள் இன்றைய நாளை பார்க்கும்போது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியாக காணப்படுகின்றது. நாம் அனைவரும் அறிந்த ஒரு நாள் தான், ஒரு விசேட சிறப்பான நாளாக காணப்படுகின்றது. அதாவது இன்றைய தினம் கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பை உலக வாழ் கிறிஸ்தவ மக்கள் சந்தோஷமாக கொண்டாடுகின்றனர். அந்த வகையில் எங்களது வசந்தம் சொந்தங்களுக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் வசந்தம் தொலைக்காட்சியின் சார்பாக நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இன்றைய தினம் ஒரு சிறப்பு விசேட நேர்காணல் உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. நேர்காணலில் என்னோடு கலந்து கொள்வதற்காக 2 அதிதிகள் வருகை தந்துள்ளனர். அவர்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு விசேட நேர்காணலுக்குள்ள நாங்களும் செல்லலாம். அந்த வகையில் கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் ரெவரர் ஃபாதர் கிறிஸ்டி நிர்மலராஜன் அவர்கள். இவர் அமலமரி தியாகிகள் துறவர சபையைச் சேர்ந்த ஃபாதர். வணக்கம் ஃபாதர். வணக்கம். அத்தோடு மற்றும் ஒரு அதிதி, இவர் கொட்டகேன நல்லாயன் கண்ணியர் மடத்தினைச் சேர்ந்த அருட் சகோதரி மார்கட் மேரி ஜெபமாலை அவர்கள். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தோம், இன்றைய தினத்தை பார்க்கும்போது உலக வாழ் கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பினை கொண்டாடி வருகின்றார்கள். எனவே நத்தார் என்றால் எங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், கிறிஸ்து இயேசு பாலகனுடைய பிறப்பு தான் நத்தார் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது. ஆனால் இந்த நத்தார் என்றால் என்ன, அதாவது நத்தார் அப்படி என்றால் எப்படி பார்க்கப்படுகின்றது என்று நாங்கள் ஃபாதரிடம் முதலாவதாக கேட்கலாம். ஃபாதர், இது முதல்கண் நாங்கள் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்வடைகின்றேன். இந்த கிறிஸ்மஸ் தொடர்பான செய்தி, அந்த கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பது தொடர்பாக சொல்வதற்கு முதல் நான் ஒரு வெளிநாட்டிலே பணி செய்து கொண்டிருந்த பொழுது இங்கு வாசித்த ஒரு கட்டுரை என்னுடைய ஞாபகத்திற்கு வருகின்றது. அந்த கட்டுரை என்ன என்று சொன்னால், இந்த பத்திரிகையில் வெளிவந்த கட்டுரை உலக வரலாற்றிலே தாக்கத்தை ஏற்படுத்திய, இல்லாட்டிக்கு உலக வரலாற்றிலே வரலாற்று ரீதியான செல்வாக்கை செலுத்திய நிகழ்வு எது என்பது தொடர்பாக அந்த கட்டுரை ஆசிரியர் தனது கட்டுரையை வரைந்திருந்தார். இது தொடர்பாக இந்த கட்டுரையை எழுதும் முகமாக அவர் பல்வேறு நபர்களையும் தொடர்பு கொண்டு இந்த பேட்டி ஒன்றை அவர் தன்னுடைய வினா மூலமாக தன்னுடைய பேட்டியை தொடர்ந்திருந்தார். முதலாவதாக அவர் முதல் நபரிடம் சென்று தன்னுடைய வினாவை கேட்டபொழுது, இந்த உலக வரலாற்றிலே செல்வாக்கை செலுத்திய, செல்வாக்கை மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு வரலாற்று நிகழ்வு என்ன என்பது தொடர்பாக தன்னுடைய கேள்வியை தொடுத்திருந்தார். அப்பொழுது அந்த நபர், விடையளித்த நபர் சொல்லியிருந்தார், இது நிச்சயமாக முதலாவது உலக மகா யுத்தம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், உலக வரலாற்றிலேயே முதலாக இந்த பல்வேறு உயிர்களை காவு கொண்ட ஒரு வரலாற்றை மாற்றிய ஒரு நிகழ்வு இந்த உலக மகா யுத்தம் என்று சொல்லி அவர் தன்னுடைய பதிலை குறிப்பிட்டிருந்தார். சரி, இன்னொரு நபரிடம் சென்று அதே வினாவை தொடுத்த பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார், இந்த உலக வரலாறு என்று சொல்லப்படுகின்ற பொழுது இந்த உலக வரலாற்றிலே தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று ரீதியான நிகழ்வு நிச்சயமாக 2வது உலக மகா யுத்தம். ஏனென்று சொன்னால் இது உலகத்திலே முதலாக அணுக்குண்டு வீசப்பட்ட ஒரு நிகழ்வு. அதை விட மேலாக இந்த இந்த அழிவின் தொடர்பிலே, அழிவின் விளைவாக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்ற நிறுவனம் அதில் தாக்கங்கள் என்ற கண்ணோட்டத்திலே இந்த உலக வரலாற்றை மாற்றிய ஒரு நிகழ்வு இந்த 2வது மகா யுத்தம் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். இதை தொடர்ந்து அவர் போய் இன்னொரு நபரிடம் கேட்கின்றார் இதே வினாவை. அவர் 3வது நபரும் சொல்லுகின்றார், முதலாக மனிதன் இந்த சந்திர மண்டலத்திலே காலடி எடுத்து வைத்த நிகழ்வு இந்த உலக வரலாற்றையே மாற்றிய ஒரு நிகழ்வு என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். சரி என்று சொல்லி அவர் தன்னுடைய பேட்டியை தொடர்ந்து தன்னுடைய இடத்திலே, தன்னுடைய பகுதியிலே இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கு வரலாறு கற்கின்ற மாணவர்களிடம் இதே கேள்வியை தொடுத்திருந்தார். இந்த வரலாற்றிலே தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வு, சம்பவம், வரலாற்றை மாற்றி அமைத்த குறிப்பான நிகழ்வு எது என்று சொல்லி. அப்பொழுது அதிலே இருந்த ஒரு மாணவி தன்னுடைய பதிலை சொல்லியிருந்தார், இந்த வரலாறு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலக வரலாற்றை மாற்றிய ஒரு முக்கிய நிகழ்வு ஆண்டவன் இயேசுவினுடைய பிறப்பு. ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய முக்கியமான 2 காரணங்களை முன்வைத்திருந்தார். முதலாவது வரலாறு என்று சொல்லுகின்ற பொழுது உலக வரலாற்றை நாங்கள் கிறிஸ்துவிற்கு முற்பட்ட காலம், கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட காலம் என்று தான் நாங்கள் வகுக்கின்றோம். எனவே இந்த வரலாற்றை மாற்றியமைத்த, வரலாறை பிரிக்கின்ற ஒரு நிகழ்வு இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு. 2வதாக இந்த ஆன்மீக கண்ணோட்டத்திலே, இந்த மத சம்பந்தமான கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இறைவன் மனித உருவெடுத்து
மனிதரோடு மனிதராக வாழ்ந்த ஒரு சம்பவம் இந்த கிறிஸ்து பிறப்பு. இதுவரையிலே இறைவன் மனிதனான நிகழ்வு எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த நிகழ்வு முக்கியமாக ஆண்டவன் மனிதரோடு ஒருவராக வாழ்ந்து மனு உருவெடுத்த நிகழ்வன் என்றபடியால் இது நிச்சயமாக கிறிஸ்து பிறப்பு தான் என்று சொல்லி அவர் தன்னுடைய காரணங்களை முன்வைத்திருந்தார். இது உண்மையாக ஒரு அர்த்தம் மிகுந்த ஒரு நிகழ்வு தான். ஏனென்று சொன்னால் நாங்கள் பல்வேறு பிறப்புகளை நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். எங்களுடைய பர்த்டே கூட நாங்கள் வருடம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஆண்டவனுடைய பிறப்பு நாங்கள் மதம் சம்பந்தமான விடயங்களை கடந்து எல்லா மக்களாலேயும் கிறிஸ்தவ மதம் என்று அல்லாமல் எல்லா உலகம் பூராகவும் இந்த நிகழ்வு கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கிய நிகழ்வாகும். ஆண்டவன் இயேசு இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு, அதாவது நம்மோடு ஒருவராக ஆண்டவன் இயேசு பிறந்து தன்னோடு மனிதர்களோடு உருவெடுத்து வாழ்ந்த ஒரு நிகழ்வு என்றபடியால் இந்த முக்கிய நிகழ்வு எங்களுக்கு விட்டு செல்லுகின்ற ஒரு செய்தி, கடவுள் மனிதனாக வாழ்ந்து மனிதரோடு மனிதராக இருக்கின்றார் என்ற நிகழ்வு முக்கியமான. இம்மானுவேலாக கடவுள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்ற நிகழ்வு முக்கியமான ஒரு நிகழ்வாக எங்களுக்கு தரப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த பிறப்பின் ஊடாக எங்களுக்கு தரப்படுகின்ற முக்கியமான செய்தி, ஆண்டவன் இயேசு கூட நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்க என்று சொன்னால் எங்களுக்கு புரியும். ஆண்டவன் வந்த நோக்கம் நீங்கள் வாழ்வு பெறும்படியும் அதை நிறைவாக பெறும்படியுமே நான் இவ்வுலகிற்கு வந்தேன் என்று சொல்லி ஆண்டவன் இயேசு தன்னுடைய வருகையை இவ்வுலகிற்கு வந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். எனவே நாங்கள் இந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக இறைவன் மனு உருவெடுத்து மனிதரோடு வாழ்ந்து வாழ்வு கொடுத்த நிகழ்வை நாங்கள் இன்றைய நாளிலே முக்கியமாக நினைவு கொண்டாடுகின்றோம். ஆமாம், கட்டாயமாக உலகத்தை மீட்பதற்காக மீட்பர் அவதரித்த நாள் தான் இந்த நத்தார் பண்டிகையாக காணப்படுகின்றது. எனவே மக்களுக்கு ஒரு உதாரண புருஷராக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையே காட்டிவிட்டு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அதாவது மனிதராக மனிதர்களுக்கு மத்தியில் அவதாரம் எடுத்த ஒரு கடவுளாக காணப்படுகின்றார். எனவே இதனையும் கூட நாங்கள் குறிப்பிடலாம். நத்தார் பண்டிகை என்றால் வெறுமனே கிறிஸ்து பிறந்தது மாத்திரமா என்றால் இல்லை, அதனையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அதற்குள்ளே காணப்படுகின்றது, நிறைய அர்த்தங்களும் புதைந்துள்ளது. இதனையும் கூட நாங்கள் பார்க்கலாம். எனவே பொதுவாக உலகத்தில் இருக்கின்ற எல்லா சமய இந்த மாதிரியான கொண்டாட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட நிறைய அர்த்தங்கள் பொதிந்திருக்கும், நிறைய விஷயங்களை நிறைய செய்திகளை மக்களுக்கு வழங்குவதாக காணப்படும். அந்த வகையில் கிறிஸ்து பிறந்த இந்த நத்தார் பண்டிகையில் என்ன செய்தியை மக்களுக்கு வழங்குவதற்காக என்ன ஒரு வழிகாட்டுதலையும் எந்த ஒரு நற்செய்தியை கொடுப்பதாகவும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை பொதுவாக வேதாகமத்திலும் சரி பொதுவானதாகவும் பார்க்கப்படுகின்றது என்று நாங்கள் பார்க்கலாம். இதனை நாங்கள் சிஸ்டரிடம் கேட்கலாம். எப்படி சிஸ்டர் இது மக்கள் மத்தியில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் செய்தி வெளியிடப்படுகின்றது? அருட்தந்தை கூறியது போல இந்த பிறப்பு விழா என்பது ஒரு கொடுத்தலின் விழா, அதாவது பகிர்வு. அந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கிவர் அண்ட் ரிசீவர், அந்த போத் ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்லும்போது பெறுபவரும் கொடுப்பவரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அப்போ இது இது கொடுத்தலின் திருவிழா அல்லது பகிர்தலின் திருவிழான்னு தான் நாங்கள் சொல்லலாம். இப்போ நாங்கள் அதை இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லும்போது அந்த க்ராசிங் ஆஃப் த பாத்ன்னு சொல்கிறாங்க, கடத்தலின் விழா. அதாவது கடவுள் தனது நிலையிலிருந்து மனிதனாக உருவாகி இந்த மனிதனுக்கு மத்தியில் அந்த மனு குலத்தை அந்த பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில் இந்த இறைவன் சந்திக்கின்றார். ஆகவே தான் இவருடைய பிறப்பு மிக விசேஷமாக உலக மக்கள் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. இது சாதாரண பிறப்பல்ல, ஒரு இறை மகனின் பிறப்பு விழாவை நாங்கள் முழு உலகமும் சாதி மத மொழி இனம் எந்த விதமான பேதமின்றி முழு உலகத்திலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு பிறந்த நாள் என்று சொல்லலாம். இப்போ நாங்கள் சொல்லுகின்றோம் இயேசுநாதர் பெத்லஹேம் என்ற நகரில் தான் பிறந்தார் என்று. அப்போ அந்த பெத்லஹேம் என்ற நகரத்துக்கு நாங்கள் தமிழிலே சொல்லுகின்றோம் அப்பத்தின் வீடு, அதாவது ஹவுஸ் ஆஃப் பிரெட் இங்கிலீஷே சொல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அந்த மாடுடை குடிலில் ஒரு அப்பமாக அன்பின் அடையாளமாக அங்கே உதிக்கின்றார். அப்போ அந்த பகிர்வின் உணவாக அந்த தீவன தொட்டியில் தான் கிடத்தப்படுகின்றார். ஆடு மாடுகள் உண்ணுகின்ற அந்த உணவு தொட்டியில் தான் அங்கே அவர் கிடத்தப்படுகின்றார். எந்த விதமான ஒரு செல்வந்தர், உண்மையிலேயே இந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் காட் இஸ் ரிச், கடவுள் ஒரு செல்வந்தர் எல்லா வகையிலுமே.
அப்போ அந்த செல்வந்தருடைய மகன் வந்து இந்த பூமியில் பிறக்கும் பொழுது எந்த விதமான ஒரு ஆடம்பரமான ஒரு இடமுமின்றி ஒரு மிருகங்களுக்கு மத்தியில் வந்து அந்த தீவன தொட்டில் கிடத்தப்படும் பொழுது அதை நாங்கள் அடையாளமாகத்தான் சொல்லுகின்றார்னு கேட்டால் அந்த பெத்லஹேம் என்று சொல்லுகின்ற பொருள், அதுக்கு பொருள், தமிழ் பொருள் வந்து அப்பத்தின் வீடு. இறுதியாக நாங்கள் இயேசுநாதருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இறுதியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாங்கள் அப்பத்தை நாங்கள் உணவாக உட்கொள்கின்றோம். அந்த பிரெட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். எங்களுடைய அந்த அப்பம் வந்து எங்களுடைய வாழ்வாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த அன்பின் பகிர்வு தான் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் எங்கிருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, நாங்கள் கடவுளை விட்டு பிரிந்தாலும் கடவுள் வந்து எங்கள் மேல் நிறைய அன்பு கொண்டு இருக்கின்றார். அது யாராலும் தடுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இப்போ எங்களுடைய திருவிவிலியத்திலே எசாயா 1 அதிகாரம் 3 வசனத்திலே சொல்லப்படுகின்றது, அந்த பசு அல்லது எருது தம் உடமையாளனை அறிந்து கொள்கின்றது. கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் தொட்டியை அறிந்து கொள்கின்றது. அங்கே கடவுள் சொல்லுகின்றார், ஆனால் இஸ்ராயலரே, நீ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ நீங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. என்றும் கூட நாங்கள் எவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடினாலும் கூட கிறிஸ்து அங்கே மையமாக யாருமே பார்க்கப்படுவதில்லை. நாங்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. அந்த இதுக்கு நான் ஒரு உதாரணமாக ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு பசுவும் ஒரு மனிதனுக்கு முடிய ஒரு சிறு உரையாடல் நடைபெறுகின்றது. அப்போ அந்த நேரம் அந்த பசு சொல்கின்றது, மனிதா, நீ ஆண்டவருக்கு இடமும் கொடுக்கவில்லை, இன்னும் அவரை புரிந்து கொள்ளவும் இல்லை, அறிந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் நாங்கள் அவர் பிறந்ததிலிருந்து நாங்கள் அவருக்கு எங்களுடைய உயிர் மூச்சை கொடுத்து அந்த குளிரிலிருந்து நாங்கள் அவரை பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அறிந்து கொண்டோம் இவர் விசேடமான ஒரு பிறப்பு, எங்களுக்கு அது புரிகின்றது என்று சொல்லி. அதுக்கு பிறகு அந்த பசு தொடர்ந்தும் சொல்லுகின்றான், என்னால் மனிதனுக்கு பதில் சொல்லக்கூடிய அங்கே எந்த விதமான பதிலும் இல்லை, சரியான அர்த்தமுள்ள பதில். அப்போ அந்த பசு சொல்லுகின்றது, இந்த உலகத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய பாலை கொடுத்து தான் அவர்களை உயிர் வாழ வைக்கின்றேன். அப்போ மனிதர்களால் தவறு செய்யும் போதும் கூட தவறுதலாக பிறக்கின்ற குழந்தைகள், அனாதை மடங்கள், எங்கள் குப்பை தொட்டிலே வீசுகின்ற எல்லா குழந்தைகளுக்கும் கூட பசு தன் பாலை கொடுத்து அந்த ஒரு உயிர் வாழ் வைத்து கொண்டு இருக்கின்றது. அப்போ ஆகவே அந்த பசுமாடு சொல்லுகின்ற அந்த கருத்துக்களுக்கோ அல்லது அந்த செய்திகளுக்கோ மனிதனிடம் எந்த விதமான பதில்களும் இல்லை. ஏன்னு கேட்டால் இன்றும் கூட நாங்கள் இறைவனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இப்போ நாங்கள் கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லும்போது ஒரு பகிர்வின் விழான்னு சொல்லி கொண்டிருக்கின்றோம். அப்போ யாருக்கெல்லாம் உணவில்லையோ அவர்களை தேடி செல்ல வேண்டும். இயேசுநாதர் வந்து மக்களை தேடி சென்றார், காணாமல் போனவர்களை தேடி சென்றார், காணாமல் போன ஆடுகளை தேடி சென்றார். இப்போ எங்களுடைய நல்லாயன் பணியில் கூட நாங்கள் காணாமல் போன ஆடுகள்னு சொல்லும்போது காணாமல் போன இளம் யுவதிகள், இளம் பெண்களை நாங்கள் தேடி செல்கின்றோம். அப்போது இயேசுநாதருடைய செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அவரை நாங்கள் தேடி செல்ல வேண்டும். அதுதான் எங்களுக்கு மிக சிறப்பான செய்தியாக இன்றைய நாளிலே எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. கட்டாயம் சிஸ்டர். எனவே நாங்கள் இப்படி பார்க்கும் போது நத்தார் பண்டிகை என்றால் கொண்டாட்டங்களில் மாத்திரம்தான் வரையறுக்கப்பட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை. நத்தார் பண்டிகை அதாவது கிறிஸ்து இயேசு ஏன் இவ்வுலகத்திற்கு அவதரித்தார், பாவைகளை மீட்பதற்காகவும் மக்களுக்கு விமோச்சனத்தை கொடுப்பதற்காகவும் எங்களுக்கு உதவுவதற்காகவும் தான் அவர் இந்த பூமியில் அவதரித்தார். எனவே அதனை தான் நாங்களும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் அவருடைய கிறிஸ்துவனுடைய நோக்கங்கள் நிறைவேறும்படியாக எங்களது கொண்டாட்டங்களை அமைத்து கொண்டால் கட்டாயமாக அந்த கொண்டாட்டங்கள் முழுமையடையும். அதாவது பிறருக்கு உதவி செய்தல், பிறரை நாங்கள் தேடி சென்று அவர்கள் தேவைகளை சந்திப்பதன் மூலமாக கட்டாயமாக ஒரு சிறப்பான கிறிஸ்துமஸ் பண்டிகை தினமாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ளலாம் அப்படி என்றும் கூட சிஸ்டர் குறிப்பிட்டிருந்தார்கள்.
இன்றைய நிகழ்ச்சியில் நாங்களும் நிறைய விஷயங்களை கிறிஸ்மஸ் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே நத்தார் பண்டிகை என்றால் என்ன, அதில் என்ன அர்த்தங்கள் காணப்படுகின்றது என்று நிறைய தெளிவுபடுத்தல்களையும் கூட இருவரும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கிறிஸ்மஸ் அப்படி என்று பார்க்கும்போது ஃபாதர் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தீர்கள், வரலாற்று ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது தான் இந்த கிறிஸ்மஸ். அதாவது கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு பின்னர் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படி என்று மாற்றம் அடையக்கூடியதாக, அதாவது வரலாறை மாறக்கூடியதாக ஒரு சம்பவங்கள் நிகழ்ந்தது என்றால் இந்த கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பின்னராகத்தான் இருக்கின்றது. அதே போலத்தான் தற்போது நாங்கள் 2020ஆம் ஆண்டுக்கு பின்னர் பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டு தான் இருக்கின்றது. அதாவது கொரோனாவுக்கு முன்னர் கொரோனாவுக்கு பின்னர் அப்படி என்றபடியாக. எனவே அதுவும் பண்டிகைகள் என்றால் மிகவும் அவதானத்தோடு நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. எனவே இந்த கொரோனாவுக்கு பின்னராக 2வது வருடம் கொண்டாடப்படுகின்ற கிறிஸ்மஸ் பண்டிகை நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. எனவே கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் எந்தெந்த விஷயங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த பண்டிகையை நாங்கள் எவ்வாறு இந்த கொரோனாவுக்கு மத்தியில் கொண்டு செல்லப்படும் போது எவற்றையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும், அது சம்பந்தமாக ஃபாதர் குறிப்பிடுவார். இந்த கிறிஸ்து பிறப்பு உலக வரலாற்றிலே செல்வாக்கு செலுத்தியது போல நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கொரோனாவும் உலக வரலாற்றிலே பெரிய பாரிய செல்வாக்கை மாற்றத்தை உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கின்றது. இந்த வகையிலே நாங்கள் கிறிஸ்து பிறப்பை இந்த சூழ்நிலையிலே எவ்வாறு நாங்கள் கொண்டாடலாம். கடந்த வருடம் கூட நாங்கள் பல்வேறு இன்னல்கள் துன்பங்களை அனுபவித்தோம். இந்த நிலையிலே மனித வாழ்க்கையிலே பல மனிதர்களுடைய மனதிலே எழுகின்ற ஒரு முக்கியமான கேள்வி, இவ்வாறான சம்பவங்களின் மத்தியிலும் ஆண்டவனுடைய இருப்பு உண்மைதானா, ஆண்டவனுடைய இருப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் இஸ் எ குவெஸ்சன். அந்த வகையில் நாங்கள் இந்த பிறப்பு எவ்வாறு ஆண்டவர் என்னுடைய இருக்கின்றாரா, இம்மானுவேலாக இருந்தால், கடவுள் நம்மோடு என்ற பொருள் இருந்தால் அந்த பொருளினுடைய அர்த்தம் எங்களுடைய வாழ்விலே புலப்படுகின்றதா என்று சொல்லி பல்வேறு நபர்கள் பல்வேறு மனிதர்கள் தங்களுடைய சிந்தனையை முன்வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். இது உண்மை. என்னென்று சொன்னால் இந்த கொரோனாக்கு பின் நாங்கள் பல்வேறு மாற்றங்களை எங்களுடைய வாழ்விலே தொடர்ச்சியாக அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே ஒரு மாற்றம் ஆன்மீகத்திலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்றது. ஆண்டவனுடைய நம்பிக்கையிலே எங்களுடைய மனங்கள் தளராத ஒரு நிலை, அதைவிட எங்களுடைய குடும்பங்களிலே ஆண்டவனுடைய இருப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலை, அதாவது ஆண்டவர் கடவுள் உண்மையாக எங்களோடு இம்மானுவேலாக நம்மோடு இருக்கின்றார் என்ற நிலையை நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப சமூக வாழ்விலே நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவ்வாறு கடவுளுடைய இருப்பு இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வு, எங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று எங்களுடைய வாழ்விலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை, யாருமே மறக்க முடியாது. எங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த சக்தி நாங்கள் கடவுளாக நாங்கள் எங்களுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கணும். அந்த கடவுள் எங்களோடு இருக்கின்றார், எங்களை வழி நடத்துகின்றார். இந்த பிறப்பு, ஆண்டவனுடைய பிறப்பு விழா எங்களுக்கு தருகின்ற இந்த இந்த எசாயா இறைவாக்கு பகுதியிலே சொல்லப்படுகின்றது, காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர் என்று சொல்லி, நாங்களும் அதே மாதிரி இந்த பேரொளியை நாங்கள் கண்டு ஆண்டவன் எங்களுடைய வாழ்விலே இருக்கின்றார், இந்த சக்தி எங்களுடைய வாழ்விலே வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற நம்பிக்கையிலே வாழ இந்த பிறப்பு விழா எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாங்கள் இந்த பல்வேறு மாற்றங்கள் உலக வரலாற்றிலே உலகளாவிய ரீதியிலே நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வுகள் மாற்றங்களின் மத்தியிலும் எங்களுடைய வாழ்விலே ஆன்மீக வாழ்விலே குறிப்பாக ஆண்டவனுடைய சக்தியை நாங்கள் அனுபவிக்க, ஆண்டவனுடைய பிறப்பு எங்களோடு கடவுளாக வெளிப்பட்டிருக்கின்றார், கடவுள் மனிதனாக வெளிப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வு எங்களுடைய தனிப்பட்ட மனித வாழ்விலே நாங்கள் அனுபவிக்கின்ற ஒரு யதார்த்த நிலையாக எங்களுடைய வாழ்விலே வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் நாங்கள் இந்த கொரோனாவிற்கு பிற்பட்ட காலத்திலும் கூட நீங்கள் சொன்னது போல நாங்கள் கொரோனாவிற்கு முற்பட்ட காலம் பிற்பட்ட காலம் என்ற மாதிரிலே இந்த கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய இருப்பை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அந்த இருப்பு இல்லை என்று சொன்னால், அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வினுடைய அர்த்தம் வெளிப்படாது, எங்களுடைய அர்த்தமற்ற வாழ்க்கை ஆகிப்படும். இந்த ஒரு அன்பால் தான், இந்த கடவுளுடைய நம்பிக்கையால் தான் எங்களுடைய வாழ்வும் நம்பிக்கையோடு நாளாந்தம் பயணித்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த நம்பிக்கையிலே தளராது வாழ இந்த பிறப்பு விழா எங்களுக்கு இன்றைய சூழ்நிலையிலே காலத்தின் தேவைக்கு ஏற்ப எங்களை அழைத்து நிற்கின்றது.
நிச்சயமாக ஃபாதர். எனவே இப்படி பார்க்கும்போது கொரோனாவுக்கு பின்னர் நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைகளையும் கூட பழைய மாதிரியாக, அதாவது முன்னர் நாங்கள் கொண்டாடிய சில பண்டிகைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்போது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, இந்த தொற்று பரவலுக்கு மத்தியில் மக்களுடைய வாழ்க்கையில் சில பின்னடைவுகள் இருந்தாலும் கூட, ஆனால் மிகப்பெரிய புரிதல்களோடு தான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொரோனா வந்ததுக்கு பின்னர் நிறைய பாடங்களை மக்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மனிதாபிமான ரீதியில் நாங்கள் எவ்வாறெல்லாம் செயற்படலாம், வெறுமனே எங்களுக்கான சொத்துக்களையும் எங்களுக்கான வேலைகளையும் செய்து கொண்டு மாத்திரம் இருந்த ஒரு சமூகம் தற்போது சமூகத்தினுடைய பாதுகாப்பு, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாதுகாப்பையும் எண்ணி செயற்படக்கூடியதாக, பொதுநலமாக செயற்படக்கூடியதாக ஒரு காலத்தை இந்த கொரோனா காலப்பகுதி தந்திருக்கின்றது. எனவே இந்த பண்டிகை நாட்களிலும் கூட நாங்கள் இந்த மாதிரியான சில உண்மைகள், யதார்த்தபூர்வமான உண்மைகளையும் அடிப்படையாக வைத்து பண்டிகையை கொண்டாடினால் நன்றாக இருக்கும். நாங்களும் தொடர்ச்சியாக பேசலாம். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்மஸ் பண்டிகை சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நாங்களும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது சிஸ்டர், இன்று கொண்டாடப்படுகின்ற, அதாவது 2021ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் பண்டிகை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படி இருக்கும்போது எமது சமய தலைவர்கள் மக்களுக்கு ஏதாவது செய்தியோ அல்லது ஆலோசனைகளையோ வழங்கி இருக்கின்றார்கள் இந்த கொண்டாட்டம் சம்பந்தமாக? ஆமாம், வழமையாக நாங்கள் பண்டிகையை கொண்டாடும் போது ஒருவரை சந்தித்து உறவை வளர்த்து மகிழ்வில் நினைப்பு தான் பொருளுள்ள கிறிஸ்துமஸ். இப்போ நாங்கள் ஆலயங்கள் சென்று எங்களுடைய திருப்பலி முடிந்த பிறகு நாங்கள் ஒருவரை சந்தித்து எங்களுடைய சந்தோஷங்களை, எங்களுடைய மகிழ்ச்சிகளை நாங்கள் ஒருவரோடு பரிமாறிக்கொள்கின்றோம். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கும்போது அருண் தந்தை கூறியது போல நாங்கள் உடல் ரீதியாக பலவீனமாக இருக்கின்றோம், உள ரீதியாக பலவீனமாக இருக்கின்றோம், ஆன்மீக ரீதியாக பலவீனமாக இருக்கின்றோம். எங்களுடைய சிறார்கள் கல்வி ரீதியாக அவர்கள் மிகவும் மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பார்க்க போனால் இந்த நல்ல விஷயங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் மற்று போகின்றது. ஆகவே இந்த கொரோனா பெரிய ஒரு தாக்கத்தை எங்களுடைய சமுதாயத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றது தான் சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இன்று நவீன அறிவியல் நுட்பங்கள் மூலமாக தான் நாங்கள் பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அதில் எவ்வளவு தூரம் எவ்வளவு மாணவர்கள் உண்மையாக பங்கு பெற்றார்கள் சொல்வது எங்களுக்கு உண்மையாக சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய இந்த போரிங் மாதிரி, கிளாஸில் நடக்கின்ற பாடங்களை விட அதில் நாங்கள் எவ்வளவோ மறைமுகமாக எந்த வேலையில் செய்யலாம், பங்கு பெற்றாமலும் இருக்கலாம். அப்போ நிறைய ஒரு பாதிப்பு பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள், மதிப்பு மரியாதை இதெல்லாம் எப்படி நாங்கள் ஆசிரியர் கொடுக்க வேண்டும், இதெல்லாம் நாங்கள் அந்த பாடசாலையில் தான் நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். அப்போ ஆன்மீக ரீதியாக, ஒழுக்க ரீதியாக இதெல்லாம் எங்களுக்கு மிக முக்கியம். ஆனால் அந்த கொரோனா எங்களுடைய முழு சமுதாயத்தையுமே ஒரு பெரிய தாக்கத்துக்குள் ஆக்கியிருக்கின்றது. இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இந்த கலாச்சாரங்கள், எங்களுடைய நுகர்வு கலாச்சாரம், தொழில்நுட்ப கலாச்சாரம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவரை வாழ்த்துவது, நாங்கள் அந்த காலத்திலே நாங்கள் எங்களுடைய கிறிஸ்மஸ் கார்டு ஒருவருக்கு நாங்கள் தபாலில் சேர்க்கும்போது அதில் பெரிய ஒரு சந்தோஷம். இன்று அந்த பழக்க வழக்கங்கள் இல்லாமல் போய்விட்டது. மற்றும் பெரியவர்களோட சென்று நாங்கள் ஆசி வழங்குவது, ஆசி பெற்றுக்கொள்வது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பண்பாக இருந்தது மக்களிடையே, சிறார்களிடையே, எல்லோருடனே. ஒருவரை நாங்கள் வாழ்த்தும் போது அவர் நிறைய சந்தோஷமடைகின்றார். அதே போல் ஒருவருக்கு ஆசி வழங்கும் போது அவரும் ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை அடைந்து கொள்கின்றார். அப்போ இன்றைக்கு கொரோனா காரணமாக நாங்கள் அந்த 1 மீட்டர் இடைவெளி இதில் தங்கி நிற்கின்றோம். கை குலுக்கி நாங்கள் வாழ்த்து சொல்ல முடியாது, ஒருவரை சந்திக்க முடியாது. பெரிய இன்னல்களுக்கு மத்தியிலே நாங்கள் மனிதர்களிடையிலிருந்தே நாங்கள் பிரிந்து நிற்கின்றோம். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தாக்கம். இப்போ நாங்கள் ஆண்டவர் பெண்ணுக்கு எங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. அப்போ நாங்கள் எந்த விடய மூலமாக நாங்கள் மக்களை சந்திப்பது, அவர்களுக்கு நாங்கள் எப்படி ஆசி கூறுவது, இதெல்லாம் ஒரு பெரிய தடையாக இருக்கின்றது. இதெல்லாம் இந்த பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் ஒரு சில நேரங்களில் இல்லாமல் போய்விடுமோ அப்படி ஒரு பயமாகவும் இருக்கின்றது. அப்போ இந்த எங்களுடைய இந்த கிறிஸ்மஸ் எங்களுடைய கிறிஸ்துவர் என்ன சொல்கிறார் சொன்னால், மனித நேயத்தை நேசிப்போம், வாழ்த்துவோம், பெறுவதை விட கொடுப்பதிலே மகிழ்ச்சி என்பதை பகிர்வோம். அப்போ பெறுபவரும் கொடுப்பவரும் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாள் தான் கிறிஸ்மஸ். இன்றைய தினத்தை நாங்கள் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
இன்னும் இன்றைய காலத்திலே நான் இந்த இளைஞர்களுக்கு அல்லது ஒரு செய்தி சொல்லலாம் என்று சொன்னால், ஒரு புத்தகத்திலே நான் வாசித்த ஞாபகம் இருக்கின்றது. அதில் சொல்லப்படுகின்றது, நிமிர்ந்து நில், துணிந்து சொல் அப்படி ஒரு பாடலும் இருக்கின்றது. இன்றைய இளம் தலைமுறை பெரும்பாலான நேரங்கள் குனிந்து கிடக்கின்றது. என்னென்னு கேட்டால், அவங்களுடைய கையடக்கு தொலைபேசிகளோடு அதை குனிந்த வண்ணமே தங்களுடைய கரங்களில் அதை வருடி வருடி தங்களுடைய நேரத்தையும், பக்கத்தில் என்ன நடக்கின்றது, பக்கத்தில் யார் இருக்கின்றார்கள், அந்த உணர்வே இல்லாமல் தாங்கள் எந்த நேரம் பார்த்தாலும் குனிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே தான் அந்த புத்தகத்தை எழுதியவர் சொல்லுகின்றார், நிமிர்ந்து நில், துணிந்து சொல்லுன்னு சொல்லி. அப்போ அப்படி குனிந்து இருக்கையில் நம்மை சுற்றி நடப்பவேதும் நம்ம கண்களுக்கு தெரியாமல் போய்விடலாம். இதனால் எங்கும் எதிலும் எதையும் கண்டு கொள்ளாமல் நாங்கள் சுயநலைவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, இண்டிவிஜுவலிசம் கூடுதலாக இருக்கின்றது. அந்த அந்த கம்யூனிட்டியோடு நாங்கள் சமூகத்தோடு வாழ விருப்பம் இல்லை, தனித்து நின்று. இப்போ எங்கோ நாங்கள் ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறும்போது கூட நாங்கள் காணலாம், யாரும் மக்களோடு பக்கத்தில் உள்ள மக்களோடு கதைக்க மாட்டார்கள். அங்கே இருக்கின்ற அந்த தொழில்நுட்ப கருவியோடு வேறையோரோட தொடர்பு கொண்டு இருப்பார்கள். அங்கே மக்களுடைய உறவுகள் எல்லாம் முறிக்கப்படுகின்றது. இந்த குடும்பங்களில் கூட அது பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அப்போ ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்றைய நாளிலே சுயநலத்தை விட்டு பொதுநல நோக்கத்தோடு, அந்த நல்ல மனப்பான்மையோடு நீங்கள் வாழும்போது நீங்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவ விழுமியங்களை நாங்கள் எங்களுடைய உலகத்துக்கு, எங்களுடைய குடும்பங்களுக்கு, எங்களுடைய பாடசாலை மத்தியிலே நாங்கள் வளர்த்தெடுத்து இந்த ஒரு நிமிர்ந்து நின்று துணிந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி நாங்கள் கிறிஸ்துவை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுவோம். நிச்சயமாக சிஸ்டர், இந்த பண்டிகை கொண்டாட்டத்தில் கூட்டமாக நாங்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டலாம். அதாவது சுகாதார வழிமுறைகளை பேணி கூட்டமாக இருந்தாலும் கூட தனித்தனியாகத்தான் இருக்கின்றோம். இந்த கையடக்க தொலைபேசியின் காரணமாக, அத்தோடு இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக நாங்கள் தனிமைப்பட்டிருக்கின்றோம். தனித்தனியாக எங்களது வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இந்த சாதனங்களூடாகவே கடத்துகின்றோம் அப்படின்னு கூட சிஸ்டர் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே இப்படி இல்லாமல் எங்களை ஆரம்ப காலத்திலிருந்து எங்களுக்கு காணப்படுகின்ற கலாச்சார விழுமியங்கள் காணப்படுகின்றது, எங்களுக்கான சில வழிமுறைகள் காணப்படுகின்றது, பண்பாடுகள் இருக்கின்றது. அதனை மையப்படுத்தி ஒருவருக்கொருவர் அன்பினை பகிர்ந்து கொண்டு, உண்மையான கிறிஸ்துவனுடைய அன்பினை பகிர்ந்து கொண்டு இந்த நத்தார் பண்டிகையில் ஒற்றுமையாக, உள ரீதியாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தற்போது இந்த கொரோனா தொற்றுக்கு மத்தியில் 1 மீட்டர் இடைவெளியை நாங்கள் கடைபிடித்து தான் எந்த ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி நாங்கள் ஈடுபடக்கூடியதாக இருக்கின்றது. அதனையும் கருத்தில் கொண்டு உள ரீதியாக அனைவரும், கொடுப்பவரும் சரி எடுப்பவரும் சரி, இருவருமே சந்தோஷப்படக்கூடியதாக, அதாவது எங்களது அன்பினை பகிர்ந்து கொண்டு ஒரு சந்தோஷமான கிறிஸ்மஸ் பண்டிகையை நாங்கள் கொண்டாடுவோம் அப்படி என்றும் கூட சிஸ்டர் வலியுறுத்தி இருந்தார்கள். அந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டிருந்தார்கள் அமலமரி தியாகிகள் துறவர சபையைச் சேர்ந்த ரெவரர் ஃபாதர் கிறிஸ்டி நிர்மலராஜன் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். அத்தோடு கொட்டகன நல்லாயன் கண்ணியர் மடத்தினைச் சேர்ந்த அருட் சகோதரி மார்கட் மேரி ஜெபமாலி அவர்கள், சிஸ்டர் உங்களுக்கு நன்றிகள். எனவே இன்று கொண்டாடப்படுகின்ற நத்தார் பண்டிகையானது நம்பிக்கையை இழந்து வாழ்கின்ற மக்கள் மத்தியில் நம்பிக்கையையும், எதிர்பார்ப்பற்று இருக்கின்ற மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பையும் உருவாக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இன்றைய நாள் அமையட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இன்றைய தினம் நத்தார் பண்டிகையை கொண்டாடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வசந்தம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய நத்தார் பண்டிகை நாள் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.